இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி காமிச்சிட்ருக்காங்க. எல்லாருமே வெளியில் சோகமாக ஃபீல் பண்ணிகிட்டே நின்றுட்டுருக்காங்க. அப்போ ஒரு நர்ஸ் வந்துட்டு வெளியில் வர்றாங்க. வேமா தீபா வந்துட்டு சிஸ்டர் பார்த்தா எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஓகேவா, பொழைச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ எங்களால் எதையுமே சொல்ல முடியாது, ஆப்ரேஷன் போய்கிட்டு இருக்கு, முழுசாக முடிஞ்சதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும், இன்னும் 36 மணி நேரம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அதை பார்த்தது என்னங்க இவங்க இப்படி சொல்லிட்டு போகிறாங்க, இன்னும் 36 மணி நேரம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அத்தைக்கு எப்படி இருக்குது ஏதுன்னு ஒரு நல்லதாக ஒரு வார்த்தை சொன்னால் தானே நம்ம தைரியமாக இருக்க முடியும், ஏன் தான் இப்படி பண்ணுறாங்களோ தெரியல, ஐயோ கவலையாக இருக்குது, அத்தைக்கு ஒன்றும் ஆகாதுல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, தீபா நம்ம எல்லாம் வெயிட் பண்ணி தான் தீபா பார்க்கணும், அத்தை கண்டிப்பாக சரியாயிடும், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு ரம்யா வந்துட்டு அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் எவ்வளோ நேரம் தான் இங்கே இருப்பீங்க, வீட்டில் போய் ஏதாவது ரெஸ்ட் எடுங்க, இல்லைனா வாங்க கேண்டீன் போய் டீ காப்பி ஏதாவது குடிக்கலாம், அங்கிள் நீங்கள் வந்துட்டு உடம்பு சரியில்லைனா ஏதாவது டேப்லெட் எதுவும் போடுற மாதிரி கூட இருக்கும், வாங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி கூப்பிட, அபிராமிக்கு நல்லபடியாக ஆகாமல் இந்த இடத்த விட்டு நான் அகல மாட்டேம்மா, அதனால் ப்ளீஸ் என்ன வேறு எங்கேயுமே கூப்பிடாத அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிடுறாங்க. அருண் ஆனந்த் நீங்களாவது வாங்க எதனாலும் வந்துட்டு குடிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை வேணாம் அம்மா முழிக்கட்டும் அதுக்கடுத்து நாங்கள் வாரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுற, கார்த்தி நீங்கள் அப்படின்னு சொன்னது, இல்லை ப்ளீஸ் வேண்டாம் அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்லிடுறாங்க. அடுத்து வந்துட்டு தீபாவை பார்த்து, தீபாவா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்துட்டு தனியாக கூப்பிட்டு போகிறாங்க. நீ ஒரு சாமியாரை பார்த்து எதை பேசணும்னு சொன்னேல, அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன், எனக்கு என்னமோ உன்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் அவர்கிட்ட தான் இருக்குன்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிடி அம்மு நீ எப்படியாவது அவரை மட்டும் பார்க்க ஏற்பாடு பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க தீபாவும். அடுத்து ரம்யா வந்துட்டு யாருக்கோ கால் பண்ணுறாங்க. அந்த பக்கம் ஒருத்தர் வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. டே எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் ஒரு விஷயமா வெளியில் வந்திருக்கேன் மேடம், என்ன இவ்வளோ நாள் ஃபோனை கண்ணு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, ஒரு வேலையோட வந்திருக்கேன் பக்காவா பண்ணி முடிச்சிடுவியா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் பண்ணிடுவேன் மேடம் என்ன வேலைன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுமே, நல்ல பக்காவான சாமியார் மாதிரி தாடி முடியெல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, என்ன மேடம் சாமியார் வேஷமா அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஒரு சாமியார் வேஷம் போடணும், நான் ஒரு பொண்ணை வந்துட்டு உங்ககிட்ட அமுச்சு விடுவேன், அவகிட்ட நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே கரெக்டாக சொல்லிடணும், ஆனால் எந்த ஒரு தப்பு பண்ணிடாத, நான் சொன்னதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா பிட்டிங்க போட்டுறாது அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிங்க மேடம் அதெல்லாம் நான் பக்காவாக அசத்திடுறேன், நீங்கள் கவலையே பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அடுத்து வந்துட்டு ரம்யா தீபாவை பார்த்து தனியாக பேசுகிறாங்க. நீ வந்துட்டு ஒரு சாமியாரை விசாரிக்க சொன்னேல, அவரை பற்றி எல்லா டீட்டெயிலையும் எனக்கு தெரிஞ்ச ஒரு மூலயமா விசாரிச்சிட்டேன், அவர்கிட்ட வந்துட்டு நீ போய் பேசுகிறது மட்டும்தான் பாக்கி, நாளைக்கு வந்துட்டு அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, என் கூட நீயும் வர்றையா, நம்ம ரெண்டு பேரும் போய் காலையில் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தீபா கூப்பிடுறாங்க. சரிடி நான் வர்றேன், அதுக்கு முன்னாடி நீ இங்கே இருந்தால் எப்படி, நீ போய் வீட்டில் போய் ரெஸ்ட் எடு, இன்றைக்கி ஃபுல்லாக இங்கே இருந்துட்டு அடுத்த நாள் காலையில் தூங்கு மூஞ்சியோடு அங்கே போவியா, பரிகாரம் வேறு பண்ணணும், இங்கே பாரு உங்கள் மாமா வேறு உடம்பு சரியில்லாமல் இருக்காரு, மற்றவங்க எல்லாருமே பாரு அப்படி தான் இருக்காங்க, நீங்கள் போங்க, கார்த்தி மட்டும் வேணா இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல, நீ சொல்கிறது சரிதாண்டி, நான் வேணா மாமா கிட்ட போய் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுற. ரம்யா வந்துட்டு தீபா போடி போ, இன்றைக்கி நைட்டு கார்த்தி இங்கே இருப்பார், நான் கார்த்திக்கு துணையாக இருப்பேன், அவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேசி நைஸ் வச்சு அவருக்கு பிடிச்ச மாதிரி பணிவிடையெல்லாம் செஞ்சு கார்த்தியை என் வலையில் விளை வச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த சைடு வந்துட்டு ஐஸ்வர்யா அந்த பக்கம் வர்றாங்க. வந்தது எங்களை எல்லாம் எதுக்கு வாண்டடாக போக சொல்லி கம்பல் பண்ணிக்கிட்டு இருக்க, அப்போ தானே நீ கார்த்தி கூட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், அதுக்கு தானே அப்படின்னு சொல்ல, அதான் தெரியுதுல கொஞ்சம் வாயை பொத்திக்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரம்யா விறுவிறுன்னு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஐஸ்வர்யாக்கா ஆத்தாடி ஆத்தா இவ சாதாரண ஆள் கிடையாது போல அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து ஐஸ்வர்யா வந்துட்டு அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு என்னம்மா அந்த ரியா வந்தாலே எப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, அவள் சாதாரண ஆள் கிடையாது, பெருசாக பல்காக ஏதோ கொண்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்ல, என்னம்மா சொல்கிற அப்படின்னு கேட்டதும், ஆமாடி டைமண்ட் கொண்டு வந்திருக்காளா அப்படின்னு சொல்ல, ஏம்மா உண்மையாம்மா அப்படின்னு சொல்ல, ஆமாம் நீ தான் இருக்கையே, அவள் கொஞ்ச நாள் தான் அவன் மாமியார் வீட்டில் இருந்தா, இங்கே பாரு பெருசாக லம்பாக நகட்டிட்டு வந்துட்டா, நீ தான் இத்தனை நாள் இருந்து ஒன்றத்துக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. அம்மா கண்டிப்பாக அவகிட்ட இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்ல, தெரிஞ்சு தாண்டி சொல்கிறேன் அப்படின்னதும், அவளுக்கு நல்ல பணிவிடையெல்லாம் செய்யுமா அப்படின்றாங்க. ஆல்ரெடி செய்ய ஆரம்பிச்சிட்டேன், சிக்கன் மட்டனில் வெளுத்து விட்றல அப்படின்னு சொல்ல, இறாலு தராலுன்னு எல்லாத்தையும் போடுமா அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டி, அவகிட்ட இருந்து எல்லாத்தையும் லவட்டிட்டு அவளை துண்டை பற்றி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவள் என்ன பண்ணுறான்னு பாருமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்க, சரி வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமை ஓப்பன் பண்ணி பார்த்தா, அவன் நல்லா கொரட்டையிட்டு தூங்குறாடி அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அம்மா வெளியில் வந்துடுறாங்க. அப்போ ரியா கண்ணை முடிச்சு பார்க்குறாங்க. நானே ஒரு தில்லாலங்கடி ஆத்தாள் மகள் என்கிட்ட விளாட்றீங்களா, இருங்கடி உங்களை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியா ஐஸ்வர்யாவை பார்த்து வெள்ளத்தனமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு அந்த இடத்துக்கு அருண் வந்துடுறாங்க. என்ன இது யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த அப்படின்னு சொல்ல, அம்மா கிட்ட அப்படின்றாங்க. ஓஹோ அம்மா கிட்டலாம் பேசுறியா, ஆனால் சிக்கனு மட்டனு ரியாலாம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்ல, இல்லை அத்தை நல்லபடியாக சுகமாயிட்டா அந்த மாதிரி விருந்து படைக்கலாம் சாமிக்குன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருந்தேன், அது மட்டும் கிடையாது ரியாவை பற்றின அம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொன்னேன் அப்படின்றாங்க. குடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி செக் பண்ணுறாங்க. பார்த்தா அதில் அம்மா தான் இருக்குது. ஆமாம் ஆமாம் அம்மா கிட்ட தான் பேசியிருக்கு அப்படின்னு சொல்லி, இன்னும் நீங்கள் என்ன நம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்புற காரியமெல்லாமா நீ பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த சைடு ரம்யா வந்துட்டு கார்த்திக்கிட்ட போகிறாங்க. கார்த்தி நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க, உங்கள் அம்மாவுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கோர் பண்ண பார்த்துட்டு இருக்காங்களாமா. அந்த ரியா லேசுப்பட்ட ஆளு கிடையாது, நான் வந்துட்டு நீங்கள் எல்லாருமே உங்கள் அம்மாவை பார்க்க போனப்போ நான் இந்த ரியாவை போய் தடுத்து நிறுத்தினேன், துப்பாக்கி கையில் இருந்தாலும் பரவாயில்லன்னு தட்டி விட்டு அவளை
தடுக்க பார்த்தேன், என் மண்டையில் அடிச்சு கிளம்பிட்டேன், இங்கே பாருங்க மண்டெல்லாம் வீங்கி இருக்குது, தொட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்லி. இருக்கட்டும், நீங்கள் என்ன பொய்யா சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்லிடுறா. அடுத்து வந்துட்டு தீபா வந்து தலையில் கை வைக்கிறாங்க. ஆமாம் வீங்கி இருக்கு, வா ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபா கூப்பிட்றாங்க. இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னதுமே யாருமே வீட்டுக்கு போகலன்னு சொல்லிட்டாங்க. நீ வேணா வீட்டில் போய் ரெஸ்ட் எடு பாவம் நீ அப்படின்னு சொல்லிட்டு தீபா ரம்யா அமுச்சு விட்டுறாங்க. அடுத்து வந்துட்டு என்னங்க நான் பரிகாரம் பண்ண போகிறேன் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கார்த்தி எதுவுமே கவனிக்காமல் இருக்காங்க. என்னங்க உங்ககிட்ட தான் பரிகாரம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சரி போங்கன்னு சொல்லிட்டு தீபா ஒரு மாதிரி யோசனையில் இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.